அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசை. அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் அங்கே வந்து அமாவாசை பூஜைக்காக ஒரு சிலர் எப்போவுமே ரெகுலராக வருவாங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் இவருமா கிளம்பி அமாவாசை அன்னைக்கு போய் தீபமெல்லாம் போட்டு தேங்காய் பழம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு வருவோம். ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் பூஜை நேரங்கள் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால, அங்கேருந்து ட்ராவலிங் டைம் ஜாஸ்திங்கிறதுனால குழந்தைங்க ஸ்கூல் விடுற டயத்துக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள்னால இப்போ கொஞ்ச நாளாக போக முடியாமல் போச்சு. நேற்று திடீர்னு சந்தர்ப்பம் அமைஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று உண்மையாலுமே பிளான் பழனி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்டிருந்தாங்க. நானுமே சரின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுமா, அங்கேயும் இங்கேயும் வெளியே போய் அதனால் பார்க்கலாம், எப்படி முருகர் எப்படி வழிவிடுறாரோ அப்படி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டில் எப்பவும் போல் நார்மலாக வேலையை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு கால், இன்றைக்கி அமாவாசை நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, எனக்கு வந்து மச்சாண்டார் பையன், எனக்குமே மகன் முறை தான் ஆகுது. அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு என்னென்னா மனசுக்குள்ளே அம்மனே கூப்பிடுற மாதிரி எனக்கு நான் வந்து நிறைய விஷயங்களை இப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிக்குவேன். அதாவது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு பல வழிகளை தேடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு விடை தெரியும். அது வந்து நான் என்ன நினச்சிக்குவேன்னா, கடவுள் வந்து அதை நம்மளுக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு எடுத்துகிட்டு போய்க்குவேன். அதுபோல் தான் நேற்று கிளம்பி போனோம். போய் அவ்வளோ திவ்யமாக மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா பொதுவாக கோயிலுக்கு போனால் ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் அங்கே கோயிலில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். மனசுக்கு சங்கடமாக வருவோம், என்னடா இப்படின்னு அதை பற்றியே பேசிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைவான பூஜை, ஒரு மாதிரி மனசுக்கே அது நல்லா இருந்தது. வந்ததையும் பார்த்திங்கன்னா கோவிலுக்குன்னு ஒரு சில குரூப் இருக்குது, அதுலையெல்லாம் கூட அதை பற்றி பாசிட்டிவாக நான் ஒரு ஆடியோ வீடியோவாக போட்டு சொல்லியிருந்தேன். ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்ட்டு. அப்போது அந்த பூஜையை நம்மளுக்கு அது மாதிரி நடத்தி கொடுத்தவங்களுக்கும் இதோட இது கிடைக்கணும் இல்லைங்களா? இந்த பலன் இந்த ப்ளூ சாரீக்காரங்க தான் அன்றைக்கி வந்து பூஜை பண்ணின, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அன்றைக்கி பூஜை பண்ணார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அவங்க தான் எப்போவும் ரெகுலராக மாற்றி மாற்றி பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சில கோயில்களில் ஒரு சில முறை இருக்கும். அது மாதிரி இது எங்கள் கோயில்லையும் நடக்கும். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பழனியெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு பேக்கரியில் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான க்யூட்டான இந்த டாக், எனக்கு இதை பார்த்துட்டு விடுறக்கே மனசில்லை. அவ்வளோ அழகாக குட்டியாக க்யூட்டாக சத்தம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தது. உடனே காரில் இருந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அதுக்கு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு, எனக்கு பொதுவாகவே நாய்க்குட்டி பூனைக்குட்டி இது எல்லாமே பிடிக்கும். மனுஷங்களை தான் நம்ப முடியாது, இவங்கெல்லாம் ரொம்ப பாசக்காரங்க இல்லைங்களா? ஆனால் இப்போ நிறையா வேறு மாதிரியும் கேள்விப்படுறோம். அதனால் பொதுவாகவே நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம்.